வணக்கம் நண்பர்களே. விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு? பிரச்சாரத்துக்கு வருவாரா, வரமாட்டாரா? தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவாரா, இல்லை பொதுக்கூட்டத்தில் தான் பேசுவாரா, இல்லை வீட்டில இருந்தே வீடியோ போடுவாரா? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, டெல்லியில் அமித்ஷா கூட பேசிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி கூட பேசிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயை கைது பண்ணிடுவாங்களா? இப்படி புதுசாக செய்தி வருது. எல்லா பக்கம் இருந்து விஜய்க்கு அழுத்தம், அவரை கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி எங்கள் கூட வந்துரு, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க? எங்கள் கூட வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கட்சிகள் வச்சுருப்பாங்க. ஆளுக்கு 5 சீட்டு 10 சீட்டு, மிஞ்சி போனால் 20 சீட்டு. ஆனால் மிகப்பெரிய ஒரு கட்சி மூன்றாவதாக வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் அது ரெண்டு கட்சிக்குமே பிரச்சனை. ஏன்னா யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணால் கூட அவங்க சைட்லேயும் இவங்க சைட்லேயும் சின்ன சின்ன கட்சிகள் இருந்துட்டு கூட்டணி பேசி ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னொரு பார்ட்டி வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வழி இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு எல்லா பக்கமும் ப்ரெஷர். அதுவும் இல்லாமல் விஜயோட கூட இருக்கிறது வந்து 4 பேர் தான். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரையில் அப்ளை பண்ணாங்க, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால் எந்த நேரத்தில் வேணால் கைது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தலைமறைவாக இருக்காங்க. விஜய்க்கு வந்து நேரடியாக மாவட்ட தலைவர்களோடையோ இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களோட தொடர்பே கிடையாது. ஏன்னா விஜய் யாரும் நேரடியாக பேச முடியாது. இப்போ இந்த 4 பேரையுமே கைது பண்ணிட்டா விஜய் என்ன பண்ண போறாரு? ஏன்னா டிஎம்கே நிச்சயமாக விஜய் கைது பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களை முடக்கணும். ஏன்னா அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முதல்வர் உத்தரவின் பேரில் போட்டதுனால நிச்சயமாக அவருக்கு சாதகமாக தான் அறிக்கை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, மெட்ராஸில் ஒரு ஆளுங்கட்சி தரப்பு ஆளை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட வச்சு அது மூலியமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, கரூரில் போய் பார்க்கவே இல்லை, அதனால் ஒரு விசாரணை கமிஷன் போடணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகத் தலைமையில் ஒரு ஐஜி, 2 எஸ்பி, ஒரு ஏடிஎஸ்பி, 5 இன்ஸ்பெக்டர், இப்படி ஒரு பெரிய டீம் வந்து போட்டிருக்காங்க. இவங்க நேரத்துலேருந்து கரூரில் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய திரட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா விஜய் லேட்டாக வந்ததுனால தான் இவ்வளோ பேர் இறந்தாங்க, சரியான டயத்துக்கு கூட்டத்தை வந்து கலைக்கலை இல்லை கூடலை, ஏதாவது ஒரு ரீசன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே கரூர் மாவட்ட தலைவரை கைது பண்ணிட்டாங்க, அந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ணு கைது பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் 4 பேர் கைது பண்ணிட்டா அடுத்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. ஏற்கனவே இவ்வளோ வருஷமாக விஜய் நம்பி இருந்தவங்களே பயப்படுவாங்க அப்படின்னா புதுசாக யார் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் நிறைய ஓட்டை பிரித்தா முஸ்லீம் சிறுபான்மையர் ஓட்டு பிரிஞ்சதுன்னா டிஎம்கே கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும், மெஜாரிட்டி கிடைக்க சிக்கல் ஆயிரும். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட வந்துடுவாங்க, காங்கிரஸ் நம்ம கூட வந்துடுவாங்கன்னு நினச்சி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் டிஎம்கே விடலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து டெல்லியில் பேசினால் கூட ராகுல் காந்தி இப்போதைக்கு டிஎம் விட்டு வர முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் விஜய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ஜெயலலிதா மாதிரி ஒரு 3 அடுக்கு தகவல் தொடர்பு ரெடி பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயலலிதா வந்து அவங்க கீழே ஒரு 5 மினிஸ்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யாராவது கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்றனால அந்த 5 பேருக்கு ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் நம்பி இருக்கக்கூடாது, நேரடியாக பேசவும் முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த முக்கியமான புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா கைது பண்ணிட்டா விஜய் ஒட்டுமொத்தமாக முடக்கிடலாம். ஏன்னா விஜய் தனியாக போயிட்டு மாநாடோ இல்லை மீட்டிங்கோ போட முடியாது, பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை தான் டிஎம்கே எதிர்பார்க்குறாங்க. அவர் வீட்டில் இருந்து என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து வெளி வட்டாரத்தை முழுவதும் முடக்கிடுவோம், அதுக்கு மீறி வந்தால் காசு கொடுத்து அமைக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிக்கலான நேரம். ஏன்னா சென்னையில் ஒரு ஆளுங்கட்சி, டெல்லியில் ஒரு ஆளுங்கட்சி, 2 ஆளுங்கட்சி எதிர்த்து விஜய் ஒரே நேரத்தில் போராடும் போது, ஏன்னா முக்கியமான நேரங்களில் வந்து கோர்ட்டில் வந்து மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த லாயர்ஸ் இருந்தால் தான் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் முக்கியமான அனுபவசமான ஆள் இருந்தால் தான் இந்த சின்னம் வாங்குறது, வேட்பாளர் தேர்வு பண்ணுறது, இதெல்லாம் வந்து டெசிஷன் எடுக்க முடியும். இதெல்லாம் விஜய்க்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒன்மேன் ஆர்மியாக போய்கிட்டே இருக்கிறனால விஜய்க்கு வந்து எல்லா பக்கமும் லாக்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இப்போ அவருக்கும் தெரியாது, அவர் என்ன செய்யலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது கூட ஆள் இல்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதை வந்து டிஎம்கே மிக மிக சாதுரியமாக கையாளுறாங்க. அதனால் கடைசி வரைக்கும் விஜய் அவங்க கைது பண்ண மாட்டாங்க. விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த 4 பேர் கைது பண்ணால் போதும்னு நினைப்பாங்க.
அடுத்து விஜய் வந்து வீட்டிலேயே முடக்கி வைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை உடைச்சிட்டு மாவட்ட செயலர் கூட நேரடியாக விஜய் தொடர்பு எடுப்பதற்கு மாதிரி அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து விஜய் ரெடி பண்ணால் மட்டும்தான் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.